நிமிஷம் பார்த்துட்டு. ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுடைய புக்கில் வந்து இந்த ஆட்டோ செல்ஃப் ப்ரோக்ராம் அப்படின்றத பற்றி போட்டிருந்தீங்க. அது என்ன ஒரு விஷயம், எதை பற்றி என்னன்ற? இந்த டாக் அலவுட் இன் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் 2008 பப்ளிஷ் பண்ணுது. செல்ஃப் பப்ளிஷ்டு தான். நம்ம ஜிஹெச்சில் புக் எக்ஸிபிஷன் நடக்கும்போது அங்கே வந்து வெளியிட்டோம். இதில் அடிப்படை நோக்கம் என்னென்னா, எல்லாம் வந்து ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டாக வாழ்கிறோம். அது எப்படி அந்த ப்ரீ ப்ரோக்ராம்டாக வாழ்கிறோம் அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம பார்த்தது, கேட்டது, உணர்ந்தது, அதில் நீங்கள் எடுத்த பர்செப்ஷன். இப்போது அப்பா வந்து ஒரு 2 பசங்க இருக்காங்க. அப்பா வந்து ஒரு பையனை வந்து கட்டி பிடிக்கிறான், இன்னொருத்தனை பிடிக்கல. இயல்பாக தான் பண்ணியிருக்காரு. இவன் என்ன மனசில், ஐயோ அப்பா பாரு, இந்த ஒரு நிகழ்ச்சியை விதவிதமாக அவன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆமாம், அப்பா வந்து அவனை தான் நம்ம நேசிக்கிறாங்க, என்ன நேசிக்கலை அப்படி கூட போயிடலாம். இல்லை அப்பா பாரு எவ்வளோ லவ்விங்காக இருக்காங்க அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்பா வந்து என்னை இக்னோர் பண்ணுறாரு அப்படி எடுத்துக்கலாம். புரியுதா? ஆமாம். இல்லை அப்பா வந்து என்ன கட்டி பிடிக்கணுன்னா நான் என்ன செய்யணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நிகழ்ச்சியை என்ன விதத்தில் அவன் எடுத்துக்கிறானோ, ஆமாம், தட் இஸ் கால் ப்ரோக்ராமிங். அது கோடிங் ஆகிடும் அவன் மனசில். இது எப்படா முடியும்னா 8 இயர்ஸில் இது வந்து முடிச்சிடுது. when you are 8 years old, 80% you decide that my life script is like this. என்னோட வாழ்க்கை வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி மக்கள் வந்து தான் 80% நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் ஆமாம் 10ல் 8 பேர் வந்து அந்த மாதிரி வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க ஒரு ஓப்பன் மைண்டடாக இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இந்த சன்னத்தில் எது இருக்குது அதை வச்சு நம்ம வந்து எப்படி போகலாம் என்ற அந்த சக்ஸஸ் ப்ரோக்ராமிங் வந்து அவங்களுக்குள்ள இல்லை. ஏன்னா இந்த ப்ரோக்ராமை அவங்க மைண்டில் என்ன பண்ணிட்டாங்க, அதை பதிவு பண்ணிட்டாங்க, அதை ஏற்றிக்கிட்டாங்க. ஸோ அந்த பதிவு பண்ண ப்ரோக்ராமை எரேஸ் பண்ணி உனக்குள்ளே இருக்கிற செல்ஃப் ஒரு ப்ரோக்ராமே இருக்குது. அந்த எல்லா ப்ரோக்ராமும் எது நம்ம சொன்னபடி ஹீலிங் இல்லை. எப்படின்னா அந்த உடலும் சரி, மனசும் சரி, புத்தியும் சரி, எல்லாமே எதை நோக்கி போகுது, அந்த சுகத்தை, அந்த ஆனந்த நிலையை, அந்த சுய நிலையை நோக்கி தான் அது வந்து போய்கின்றது. இது வந்து இதுதான் ப்ரோக்ராமிங், இதுதான் செல்ஃப். தானாகவே செல்ஃபோட ப்ரோக்ராம் வந்து அதுதான். நீ அதை போகிறத வந்து விட்டு அதை தடுத்து நீ வேறு நோக்கத்தில் அதை கொண்டு போகும்போது உனக்கு பிரச்சனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஆமாம். ஸோ இதை வந்து இந்த ஆட்டோ செல்ஃப் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது அவங்க இப்போ கோத்ரூ பண்ணும்போது அவங்களோட நேச்சர் அவங்க எதிரில் வருது. ஆமாம் இப்படி இருக்கேன், நான் இப்படி கூட வாழலாமே அப்படின்னு ஒரு டோர் அங்கே வந்து அவங்களுக்கு திறக்கப்படுது. அதை சிந்திக்கும்போது அப்போவே அவனுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுது. அடடா இவ்வளோ நாள் நான் இப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்படி கூட வாழ்ந்துருக்கலாமே, இப்படி கூட நான் சிந்திச்சிருக்கலாமே அப்படின்னு வரும்போது அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகுது. அப்போ அந்த பேட்டர்ன் பிரேக் ஆகி விழும்போது இவன் ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுறான், ஒரு ரெனியூடு மேனாக ஆயிடுறான், ஒரு புத்துணர்ச்சி அவனுக்கு வருது, ஒரு புது ஐடியா அவனுக்கு வருது, ஒரு புது உணர்வு அவனுக்கு இருக்குது. அப்போ அந்த புது விஷயம் அங்கே ரீபார்ன் ஆகிறான் மறுபடியும். ஸோ அந்த இயற்கை அவனை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகுது. ஸோ இதை அப்படியே பண்ண உங்களை பற்றி தெரிஞ்சுக்க
இந்த மாதிரி என்னென்ன ப்ரோக்ராம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் பிரேக் ஆகி ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த ஆட்டோமேட்டிக் நம்ம அந்த செல்ஃபை நோக்கி போகிற ப்ரோக்ராமை நம்ம அதுதான் சக்ஸஸ் ப்ரோக்ராம், அதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருந்தோம்னா சக்ஸஸ் தானாகவே நம்மளை தேடி வரும், நம்ம சக்ஸஸை தேடி போக அவசியம் இல்லை. ஏன்னா நான் இப்போ இருக்கிற இடம் வந்து சரியான இடத்தில் இருக்கிற சரியான இடம் இதுதான் இப்போதுக்கு இருந்த சரியான இடம்னு நினச்சா இந்த இடத்த நோக்கி எல்லாம் வந்துட்டுருப்பாங்க. எனக்கு எது நல்லது நடக்கணுமோ, எது நல்லவங்களோ, எந்தெந்த நல்ல காலமோ, நல்ல நபர்களோ அவங்க தான் இதை நோக்கி வருவாங்க. நான் இருக்கிற இடம் வந்து ஐயோ அப்படின்னு நான் அந்த சிந்தனையோடு இருந்தேன்னா அப்போ அந்த மாதிரி நபர்கள் எல்லாமே அட்ராக்ட் ஆகி இதான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் நீ என்ன சிந்திக்கிறியோ அதே தான் அதை வந்து நீ அட்ராக்ட் பண்ணுற. ஸோ அதை அப்படியே ஒன்று வந்து அப்போ அந்த மாதிரி நோக்கங்கள் அந்த மாதிரி பீப்புள் வந்து உங்களை நோக்கி வருவாங்க. நிறைய பேர் சார் உங்களை பார்த்தேன், நிறைய வருஷம் முன்ன பார்த்தேன், உங்கள் கோர்ஸ் எடுக்கணும்னு பார்த்தேன், இல்லை உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு பார்த்தேன், பட் முடியாது அவங்களால. ஏன்னா அந்த அவங்களோட அந்த சிந்தனை அவங்க இது வந்து அங்கே சரியாக டியூன் இல்லாதனால, அந்த இயற்கையோட இல்லாதனால அவங்களால வரவே முடியாது. யார் அந்த மாதிரி இயற்கையாக இயல்பாக வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, இயற்கையை நோக்கி போகிறாங்களோ, இயற்கை தேடி போகிறாங்களோ, அந்த சுயத்தை தேடி போகிறாங்களோ அவங்களால தான் எங்கள் உள்ளே ஃபஸ்ட்டு எங்களோட ஸ்தாபனத்துக்கு உள்ளே வர்றதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க அந்த மைண்ட் செட் இருந்தால் தான் தானாக வர முடியும், தவிர இல்லைன்னா வரவே முடியாது. கரெக்ட். வந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் இயற்கையோட பவரில் இது வரைக்கும் வந்ததில்ல எல்லாரும் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிருக்காங்க, தவிர யாருமே வந்து நடுவில் விட்டவங்க அது நிறைய காரணத்தினால அவங்க விட்டுட்டாங்க, அந்த மாதிரி ஆச்சு. அதனால 5 சிட்டிங்ஸ் நம்ம முறையாக வந்து என்ன பண்ணுறோம், ஒருத்தர் வந்தால் மாதத்துக்கு ஒரு தடவை 21 டேஸ் மினிமம் அட்லீஸ்ட். அது என்ன 21 டேஸ்ன்றது? ஸோ ஃபஸ்ட்டு 21 டேஸ் மினிமம் அட்லீஸ்ட் 21 டேஸ் இல்லை 5 மாதம்னு சொல்கிறது பொதுவாக ஜனங்களுக்கு. ஸோ 5 மாதம் அவங்க தொடர்ந்து வந்தால் அவங்களுக்குள்ள அந்த ஹீலிங் நாங்கள் ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு அந்த பல்ஸை நாடியை பார்க்கணும், எம்டி ஸ்டமக்கில் வர சொல்கிறோம். அப்போ அந்த பல்ஸை நாடியை பார்க்கணும். பல்ஸை நாடியை பார்க்கும்போது அதை வந்து இயற்கையை நோக்கி இருக்கா இல்லை இயற்கைக்கு ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கான்னு பார்ப்போம். ஸோ அப்போ இயற்கை அப்படி ஆப்போசிட்டில் இருக்குன்னா அதை ஹீலிங் பண்ண ஆரம்பித்து அது வந்து இயற்கையை நோக்கி இருக்கா அப்படின்னு சொல்லி எவ்ரி 21 டேஸ் உங்களை வந்து செக் பண்ணிக்கிட்டே வரும். அதை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரும். அதை நோக்கி வரலைன்னா அப்போ அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த முறைகளோ இல்லை அந்த ட்ரீட்மெண்ட்டோ அந்த உணவு முறைகளோ அந்த வாழ்க்கை முறைகளோ மாற்றி அதை வந்து செயல்படுத்த சொல்வது. என்ன இந்த 21 டேஸ் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ட உணவு 21 நாளில் உங்களுக்கு பிளட்டாக மாறும். ஸோ அந்த 21 டேஸில் இன்றைக்கி கொடுத்த அந்த சீடு அந்த ஹீலிங் 21 டேஸில் அவங்களுக்கு ஒரு பிளட்டாக மாறி உடலில் வந்து ஹீலிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுது. மறுபடியும் அந்த 21 டேஸுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு சீடை கொடுத்துட்டா மறுபடியும் அதை வந்து ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி 21 டேஸ்னால் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிடுச்சு உங்களுக்கு? 5 மாதம் வந்துடும். 5 மாதத்துக்கு கம்மியாக தான் ஆகும். பட் 21 டேஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 90+ டேஸ் வந்து போயிடும் அது. ஆமாம். இதுதான் நம்ம இதில் வந்து ஒரு மண்டலம் அப்படின்னு 90 நாள் 92 நாள் அந்த மாதிரி எல்லாம் ஒரு மண்டலம் அப்படின்னு 48 டேஸ் + 48 டேஸ் வந்து ஒரு மண்டலம் அப்படின்வாங்க. சில பேர் 48 டேஸ் அப்படின்னு மண்டலம்வாங்க. ஆமாம். ஸோ அவ்வளோ டைம் வந்து ஒரு ஹீலிங்க்கு தேவையாக இருக்குது. இன்னைக்கு சாப்பிட்ட உணவு 21 டேஸ் கழிச்சு தான் பிளட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்றீங்க? சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி அதை மஞ்சள் இது அதை ஒரு ப்ராசஸாக மாறி ஃபுல்லாக பிளட்லேருந்து அந்த பிராணா எனர்ஜியாக மாறுறதுக்கு கரெக்டாக 21 டேஸ். ஓகே.
அது பிராணனுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. ஆமாம், 21 நாள் ஆகுது. ம். ஸோ அந்த 21 நாள் வந்து மினிமம் தேவையான அந்த ஹீலிங்கு தேவையானது 21 நாள். ம். ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நாங்கள் வந்து வியாதிகளை குணப்படுத்துவதில்லை, நபரை குணப்படுத்துவது. அது கரெக்டு. வியாதி ஏன் காரணம் வந்ததுன்னு சொல்லியாச்சு. வியாதிக்கு காரணம் ஒன்றே தான். என்ன காரணம் சொல்லுங்க. இவ்வளோ நேரம் பேசணுமே, அதான் பீயிங் இல்லாம போறது தான். இயற்கையை விலகி போனதுன்னு. ஆமாம். ஸோ வியாதி, வலி, கஷ்டங்கள் எல்லாம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரே காரணம் என்ன? இயற்கையை விலகி போனதுனால. அப்போ சொல்யூஷன் என்ன? மறுபடியும் அதே இயற்கையை நோக்கி ரிட்டர்ன் டு த ஹோம், அவ்வளோதான். ரிவர்ஸ் ஜேர்னி நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இயற்கையை நோக்கி நம்ம வந்து போக வேண்டி இருக்கு. ஸோ ப்ராப்ளமும் ஒன்று தான், சொல்யூஷனும் ஒன்று தான். ஆனால் இந்த ஒன்று ப்ராப்ளமை வந்து மல்டி ப்ராப்ளமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இது இருக்குது. அப்போ இந்த ஹெரிடிட்டின்னு சொல்லப்படுறது என்ன மாதிரி ஒரு ஹெரிடிட்டி அப்படின்னா, என் தாத்தாவோட தாத்தா என்ன தப்பு பண்ணாரோ அவரோட தாத்தா அதே தப்பு பண்ணி, அவரோட புள்ள அதே தப்பு பண்ணி, நானும் அதே தப்பு பண்ணால் அதே விஷயம் வந்துகிட்டே இருக்கு தான். அதே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹெரிடிட்டின்னு பார்க்கும்போது அவங்க பண்ணுற தப்பை மறுபடியும் நாமளே அதே தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் தான் அதை வந்து ஹெரிடிட்டியாக மாறுது. அந்த தப்பை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம், இல்லை வேறு யாராச்சும் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹெரிடிட்டி அங்கே கட் ஆகிடுது. அண்ட் எல்லாத்துலேயும் நம்ம டிஎன்ஏ நமக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த ஜீன்ஸ் வந்து டிஎன்ஏ வந்து இருக்குது. ஸோ நம்ம யாரோட இப்போ குழந்தை அப்படின்னு ஆதி வரைக்கும் நம்ம வந்து போகலாம். பட் எவ்வளோ போனாலும் அந்த ஆதி எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ரைட் நவ் இங்கேயே இருக்குது எனக்குள்ள. அப்போ ஆதியும் எனக்குள்ளே தான் இருக்குது. அந்தம் எங்கே இருக்குது? எல்லாமே எனக்குள்ளே தான். இதுதான் முடிவு. ஆமாம். இது போய் ஒரு இடத்துல முடியும். ஆமாம். ஸோ ஆதி ஆரம்பமும் இங்கே தான் இருக்குது, முடிவும் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த டிஎன்ஏ, நம்மளோட டிஎன்ஏல எல்லாமே இருக்கும்போது அப்போ டிஎன்ஏல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதா? அந்த மெமரி இருக்காதா? ஒரு பிரச்சனை வந்தால் அதை சால்வ் பண்ணுற திறமை என்ன, அது என்ன பண்ணணும்? ஒரு பிரச்சனை இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஸ்கில்லோட மெயினாக அந்த ஒரு அதை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுற ஒரு ஆட்டிடியூடுன்னு சொல்கிறோம். ஆட்டிடியூடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் இருந்ததா? இல்லை. 100 வருஷம் முன்ன, 50 வருஷம் முன்ன கம்ப்யூட்டர் இருந்ததா? இல்லை. இப்போ தான் கம்ப்யூட்டர் இருக்குது. அப்போ கம்ப்யூட்டரில் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அப்போ தெரியுமாண்ணா? தெரியாது. ஸோ இந்த ஸ்கில்லை நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுதான் என்ன பார்க்கணும்? அந்த காலத்தில் எது இல்லையோ அதை உருவாக்குறதுக்கு ஆமாம் அவங்க செயல்பட்டாங்க இல்லையா? அது இப்போ வந்திருக்கு, செயல்பட்டாங்க. அதே மாதிரி எங்கள் பெரியவங்க பாட்டங்களாம் அது இந்த மாதிரி செயல்பட்டாங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ இந்த கம்ப்யூட்டரில் இந்த விஷயங்கள் இல்லை அப்படின்னா அதை உருவாக்குறதுக்கு நான் செயல்படுகின்றேன். ஆமாம். புரியுதா இல்லையா? ஆமாம். ஸோ ஸ்கில்லை ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த ஒரு ப்ராப்ளம் வந்தால் சில பேர் ஓடுவாங்க. ஆமாம். சில பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. டக்குன்னு ஒன்றைக்கு பாம்பு வந்துடுச்சு, நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இங்கே ஒரு பாம்பு வந்துடுச்சு. அந்த பாம்பு அப்படியே நிற்குது, நாகப்பாம்பாக நிற்குது. என்ன பண்ணுவீங்க? பொதுவாக எல்லாரும் பயப்படுறது. பொதுவாக ஒருத்தர் தனித்தனி ரியாக்ஷன் இருக்குமா? ஆமாம் ஆமாம். சில பேர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கும். ஆமாம். சில பேர் வந்து அதை பிடிச்சி பையில் போடுற திறமையோடு இருக்கும். ஆமாம். சில பேர் அதை வந்து கிஸ் பண்ணுவாங்க, அதை அப்படியே ஹிப்னோட்டைஸ் கண்ணை பார்த்து சும்மா டச் பண்ணி அதை கிஸ் கூட பண்ணுறாங்க. ஆமாம். அப்போது அவங்களோட திறமையை வந்து அந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஆமாம். ஏற்றுக்கிறீங்களா இல்லை ஓடி போகிறீங்களா? ஏற்றுக்காமல் இருக்கிறீங்க, ரெண்டு தான் மெயினாக வரும். ஆமாம். எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாலும் நீ ஏற்றுக்கிற இல்லை ஏற்றுக்காமல் இருக்க. ஆமாம். எப்போ ஏற்றுக்காமல் இருக்கிறியோ நீ இயற்கையை விட்டு போயிட்டுருக்க.
இதான் கரெக்ட். அக்செப்டிங் எப்போ நீ ஏற்றுக்கிறியோ First. அப்போ அந்த ஃபஸ்ட்டு இயற்கையோட இருக்கிற அது ஏற்றுக்கின பிறகு தான் அடுத்த க்ஷணத்தில் உனக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும், ஒரு பவர் கிடைக்கும், ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். எப்போ நீ ஏற்றுக்கிறியோ இப்படி வந்துருச்சு, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தானாகவே அந்த ப்ராப்ளமை டீல் பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். எஸ். ஏற்றுக்கலைன்னா நீங்களே அங்கே ஃப்ரீஸ் ஆகிடலாம், எதுனாச்சும் அங்கே சூழ்நிலையை உருவாக்கலாம். ஸோ ப்ராப்ளமை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்ற ஒரு குணங்கள், அத்தியாவசிய குணங்கள் வந்து நம்ம டிஎன்ஏலே இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் வீடு இல்லை, வீடு வாசல் இல்லை, காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அனிமல்ஸ் எல்லாம் இருந்தது, குகையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போவும் நம்ம வந்து வாழ்ந்துட்டு தான் இருந்தோம், அத்தனையும் ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த ஜீன்ஸ் வந்து நமக்குள்ளேயே இருக்கிறதுனால எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறதுக்குள்ள நமக்கு என்ன இருக்குது, சால்வ் பண்ணுற திறமை இருக்குது, எனக்குள் இருக்குன்ற ஃபஸ்ட்டு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும். எஸ். என்னோட டிஎன்ஏ எனக்கு அதை வந்து கைட் பண்ணணும். அந்த நம்பிக்கை இருந்தாலே இது ஆட்டோ செல்ஃப் ப்ரோக்ராம் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். எஸ். ஏஎஸ்பி ஆட்டோ செல்ஃப் ப்ரோக்ராமிங் தானாகவே உள்ள நடந்து சரி எனக்குள்ளேயே அந்த எல்லா விஷயங்கள் இருக்குது, கைட் பண்ணுறதுக்கு இருக்குது, சால்வ் பண்ணுறதுக்கு இருக்குது. எல்லா திறமையும் நம்ம நினைக்கிறது ஒரு ஸ்கில் இல்லை, அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற விதம். ஆமாம். ஸோ எல்லா விதமும் எனக்குள் அது இருக்குது அப்படின்னு அது உணர்ந்துட்டாலே நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பவர் கிடைச்சா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆமாம். அப்போ நான் தனியாக இல்லை, நான் தனியாக இல்லை, ஆதியிலேருந்து எத்தனை பேர். ஆமாம். அவங்களோட அனுபவம் எல்லாரோட அனுபவமும் சேர்ந்து இப்போ எனக்கு அந்த அனுபவமாக ஒரு பேக்கேஜாக உள்ளே இருக்குது. ஆமாம். அப்போ நான் தனிப்பட்ட நபராக இல்லை, அப்போ அத்தனை பேரும் எனக்கு சகாயகமாக இருக்காங்க. அதனால தான் இப்போ பூர்வ அவங்கெல்லாம் இருந்துட்டாங்க, அவங்களெல்லாம் பூஜை பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் சகாயம்னா நமக்குள்ள டிஎன்ஏ ரூபமாக அதில் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துறது என்ன தப்பு? நம்ம டிஎன்ஏ நம்ம நன்றி செலுத்துறதுல என்ன தப்பு? ஆமாம், ஆக்சுவலி சொல்லணும், ஒரு தப்பே இல்லை, கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து வாழ்ந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்த முறைகளை, அந்த ஆட்டிடியூடை நமக்கு அந்த ஜீன்ஸ்லாம் அந்த கிடச்சிருக்கு. ஆமாம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு எம்பவர்மெண்ட் கிடைக்கும். ஆமாம், கரெக்டு. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் எனக்குள்ளேயே இருக்கும்போது நான் எங்கேயோ வெளியே தேட அவசியம் எனக்கு இல்லையே. ஆமாம். அப்போது இந்த பொதுவாக கர்மா அப்படின்றது என்ன, அதை பற்றி ஒரு கர்மா வந்து ஒரு பெரிய புக்கே எழுதலாம், அதுலேயே ஒரு 8 மணி நேரம் ப்ரோக்ராம் கூட போடலாம். அதில் அடிப்படையாக என்ன கர்மா அப்படின்னு பார்க்க போது எது இருக்கோ அதை விட்டு எது இல்லையோ அதை நோக்கி நீ போகும்போது கர்மாக்களை சேர்த்து வச்சுட்டு எது இருக்கோ அதோடன் இருந்தால் கர்மாக்கள் இல்லை. அதுக்கு மீறி நீ எப்போ போறியோ அப்போ நீ கர்மாவை சேர்க்கிற. ஒரு விஷயத்த பார்க்கும்போது உன்னோட புத்தியால் பார்க்கும்போது நீ அந்த விஷயத்த பார்க்கல, உன்னோட புத்தியால் தான் நீ பார்க்குற. அப்போ நீ ஒரு கண்ணாடி போட்டிருக்க, உலகம் வந்து வெள்ளையாக தான் இருக்குது, நீ சிகப்பு கண்ணாடி போட்டிருக்க. அப்போ உனக்கு எப்படி தெரியும்? சிகப்பாக தான் தெரியுது. அப்போ உன்னோட அனுபவம் அங்கே மாறுது. ஆமாம். அப்போ நீ பார்க்குற இதுவும் மாறுது, கேட்குற இதுவும் மாறுது. ஏன்னா உன்னோட பார்க்குற நோக்கமே மாறிடுச்சு. ஆமாம். புரியுதா? ஆமாம், எங்கிருந்து பார்க்குறன்றது விஷயம் மாறிடுது. ஸோ அப்போ அந்த வந்து கர்மா சேர்ந்துக்கிட்டே வரும். பற்று, அதுவும் கர்மாவில் வந்து ஒரு பெரிய இது என்னோடதுன்னு சொல்லி ஒரு பற்று நமக்கு உருவாகி அதில் நிறைய கர்மாக்கள் நம்ம வந்து சேர்க்குறோம். ஆமாம். எப்போ நமக்கு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கோ அது வந்து ஒரு இண்டிகேஷன், நீ என்ன பண்ணுற, இயற்கையோட
விலகி போய் கொண்டு இருக்கிற. அதனால தான் இந்த தடைகள் உனக்கு வருகின்றது. அப்படி இயற்கையோடு வாழ கற்றுக்கிட்டேன்னா இந்த தடைகள் இல்லாமல் நீ வாழ்ந்துக்கிட்டு ஒன்று இருக்கலாம். ஸோ எப்போ தடைகள் வருதோ அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், ஆமாம் இது வந்து கர்மனால தான் வருது. புரியுது. ஆமாம். அதே மாதிரி இது பிறந்தோன்னே நமக்கு உடல் சம்மந்தப்பட்ட கர்மாக்கள் வந்து சேர்ந்துருச்சு. பிறந்தோன்னே நீ ஆண் பெண்ணு முத்திரை கொடுத்துட்றாங்க. நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு முதிரை கொடுத்துட்றாங்க. நீ வந்து இந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி முதிரை கொடுத்துட்றாங்க. நீ இந்த நாட்டு பாஸ்போர்ட் ஹோல்டர் அந்த நாட்டு பாஸ்போர்ட் ஹோல்டர்னு சொல்லி முத்திரை கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஒன்றொன்னா நம்ம அப்போ நம்ம அதிலேயே அப்படியே தான் வாழ்கிறோம். நான் இப்படி தான். அப்போ நான் இது அவன் இப்படி, நான் இது அவன் இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வேறுபாடோடு தான் மற்றவங்களோட நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தவிர நானும் நீயும் ஒன்றுன்னு சொல்லி யாருமே வாழ்றதில்லை. ஏன்னா இது வந்து உடல் சம்மந்த உடல் பொருந்தோன்னு இந்த கர்மாக்கள் வந்து சேர்ந்து வருது. உடலோட சம்மந்தப்பட்ட கர்மாக்கள் வரும்போது வந்து வேதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள், இது வந்து உடல் சம்மந்தப்பட்ட கர்மாக்கள். உடல் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும், இது வந்து வேதனைகள், கஷ்டங்கள், இது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பெயின் வந்துடுச்சு, இல்லை வியாதி வந்துடுச்சு, இது வந்துடுச்சு, அது வந்துடுச்சுன்னு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், நீ என்ன பண்ணல, கர்மாவோட நீ இயற்கையோட அங்கே சேர்ந்து இல்லை. இயற்கையோட சேர்ந்து இருந்தால் இது வந்து இன்னும் பாதிக்காது. அந்த வேதனை இருந்தாலும் இன்னும் வந்து பாதிக்காது. அப்படிதான் ஞானிகள் வந்து வாழ்ந்ததாக இருக்கு. அதாவது அவங்களுக்கு கேன்சர் அளவுக்கோ பெரிய பெரிய வியாதி இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பாக அது தெரியலை அப்படின்றது கேள்விப்பட்டிருந்தோம். அதான் உடல் ரீதியாக அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு வந்தாலும் அவருங்க வந்து இயற்கையோட இணைந்து இருக்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அது வந்து ஒரு நத்திங் அந்த மாதிரி அவங்க இது பண்ணி புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ அந்த வேதனை வந்து உடல் இருந்தால் வேதனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் நீ இயற்கையோட ஒன்றிணைந்து இருந்தால், அந்த பீயிங் லெவலில் ஒன்றிணைந்து இருந்தாலே இது உங்களுக்கு பாதிக்கவே பாதிக்காது. புரியுதா? ஆமாம். ஸோ கர்மாக்கள் வந்து ஃபுல்லாகவே நீ இயற்கையோட வாழ கற்றுக்கிட்டா கர்மா இல்லை. நீ இயற்கைக்கு மீறி எப்போ போறியோ அப்போ வந்து கர்மாக்கள் வந்து உருவாகிவிட்டு. அண்ட் கர்மாவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தான் இந்த ப்ரோக்ராமிங் தான் ஜாஸ்தி. கர்மா இந்த ஆட்டோ செல் ப்ரோக்ராம் சொன்னேன் இல்லையா, அது இந்த மாதிரி இந்த சைல்டுஹுட்லேருந்து என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணி அது அத்தனையும் கர்மா. ஆமாம். நீ இப்படி சிந்திச்சதுனால தான் உன் வாழ்க்கை இப்படி இருக்கு. கரெக்ட். நீ இந்த மாதிரி யோசனை பண்ணதுனால தான் உனக்கு உன்னோட வாழ்க்கை அப்படி இருக்குன்றது. அப்போ சிந்தனையை மாற்று, தானாகவே அங்கே வந்து மாறுதல் வரும். அதுதான் இந்த ESP ஆட்டோ செல்ஃப் ப்ரோக்ராம். ஓகே. இப்போது வாவ் லைஃப்ன்ற ஒரு விஷயம், இந்த ஒரு இது வந்து இதோடைய பேஸ் என்ன, இல்லை இதோடைய விஷயம் என்ன, இல்லை அதை பற்றி நீங்கள் என்ன நோக்கம் இருக்கும் இதோடைய ஸ்டார்ட்ன்றது ஏதாச்சும் கொஞ்சம். வாவ்னு அர்த்தாலே ஆஹான்ன்ற அர்த்தம். ஸோ லைஃபோட வாவ்னு நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து ஆஹான்னு எப்படி வாழ்கிறது. புரியுதா? ஆமாம். ஸோ வாழ்க்கையை வந்து ஆஹான்னு எப்படி வாழ்கிறது தான் முக்கியம், தவிர ஐயோன்னு எப்படி வாழ்கிறது இல்லை, கிடையாது. ஸோ அந்த ஐயோன்றதுலேருந்து ஆஹான் வாழ்கிறது தான் அடிப்படை நோக்கம். ஆமாம். ஸோ அந்த கான்செப்ட் நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அந்த பேரை நம்ம வந்து தேர்ந்தெடுத்தது. இந்த மாதிரி நம்ம லைஃப்பை சரி பண்ணிட்டா, நம்ம பார்க்குற முறை, அணுகுற முறை, ஆட்டிடியூடை மாற்றிட்டா தானாகவே நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நல்லபடியாக இது பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போகலாம். இதுதான் அடிப்படை
பேஸ், இந்த வாவ் லைஃப்ன்ற ஃபவுண்டேஷன் நாங்கள் ஆரம்பித்தது அடிப்படையாக இந்த பேஸில் தான் நம்ம வந்து ஆரம்பித்தது. ஓகே. ஆனால் அதே நீங்கள் பஞ்சபூதங்கள் கேட்கும்போது இந்த பஞ்சபூதங்கள் இந்த லோகோலேயே நாங்கள் அந்த 5 பஞ்சபூதங்களை வந்து கொண்டு வந்திருக்கோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஒயிட் கலர் இருக்கிறது ஆமாம் ஆகாயம். ஆகாயம். கீழே க்ரீனில் இருக்கிறது நிலம், ப்ளூ இருக்கிறது நீர், சிகப்பு இருக்கிறது நெருப்பு, எல்லோ இருக்கிறது காற்று. காற்று. ஸோ இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் எல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதில் நீ அந்த இருத்தலில் எப்படி இருப்ப, இது வந்து இன்னும் செயல்படுத்துறதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. ஃபார்மேஷன் ஒன்று ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னா 5 பஞ்சபூதங்கள் இல்லாமல் நீ செயல்படுத்த முடியாது. ஸோ அந்த பஞ்சபூதங்கள் செயல்படுறதுக்காக இருக்குது. ஆனால் அதில் நீ எங்கே இருக்கிற, அந்த இருத்தலில் இருக்கும்போது அந்த செயல்பட அங்கே வந்து செயல் நடந்து கொண்டு இருப்பதை நீ வந்து பார்த்து கொண்டு இருக்கிற பாரு, அதுதான் கலை. அதுதான் வாவ் லைஃப். அந்த லைஃபை நீயும் அதே மாதிரி செயல்படலை. அந்த லைஃப் இப்படி நடக்குதுன்னு சொல்லி தள்ளி நின்று பார்க்குற பாரு, அதுதான் அந்த வித்தியாசம் வந்து உருவாகுது. ஸோ வாவ் லைஃப்பை வந்து அந்த லைஃப்பை கொஞ்சம் அப்படி தள்ளி அந்த லைஃப்பை பாரு, ஒரு வித்தியாசமாக வித்தியாசமாக அந்த லைஃப் தெரியும் உனக்கு. அப்போ தான் அந்த உண்மையான லைஃப் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுலேயே இருந்தேன்னா உனக்கு தெரியாது. லைக் சீப்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றா போவாங்க. அந்த ஆடு இதெல்லாம் மேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு இப்படி தாண்டி இப்படி போச்சுன்னா எல்லா ஆடும் அப்படியே தாண்டி 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 பின்னாடி அப்படியே ஏன் போனே தெரியாது, எங்கே போகுதுன்னு, ஏன் போகணும்னு தெரியாது, எதுவும் போகணும்னு தெரியாது. அப்போ தன்னோட வாழ்க்கையை நீங்கள் வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா, ஆமாடா நாமளும் இப்படியே தான், ஏன் படித்தோன்னு தெரியாது, ஏன் இங்கே வந்தோன்னு தெரியாது, ஏன் அது செஞ்சோன்னு தெரியாது, சும்மா அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு அப்படி வாழ்ந்துகிட்டே போயிட்டோமே. அப்போ ஒரு தள்ளி நின்று அதை இங்கே பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு 3rd டைமென்ஷன் உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு 3வது நிலை, அந்த யோசிக்கிற நிலை உங்களுக்கு கிடைக்கின்றது. அப்போ அது கிடைக்கும்போது அதை வச்சு நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு போகலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிய வந்து ஆரம்பிக்கும். நைஸ். அடுத்து உங்களை பற்றி ஒரு பர்சனலான எந்த ஏஜ்லேருந்து இந்த ஹீலிங்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக வர முடிஞ்சதுன்னு ஏதாச்சும் சொல்ல முடியுதா? நான் சொன்ன வந்து அந்த விதை தான், எங்கள் தாத்தா போட்ட விதை. அப்போது வந்து அந்த இது வந்தது. அண்டு ஸ்கூல்லேயும் ஒரு ஆர்கனைசேஷன் இது யார் வந்தாங்கன்னு சொல்லி அந்த நான் பேரும் மறந்துட்டேன், மறுபடியும் அந்த கான்டாக்டும் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு மெடிடேஷனில் அவங்க இனிஷியேட் பண்ணி ஸ்கூல்லேயே வந்து அந்த மெடிடேஷன் இனிஷியேட் பண்ணி விட்டாங்க. அப்போவே அந்த காலத்தில் நான் டெரஸில் போய் டேங்குக்கு பின்னாடி உட்காந்து அந்த தியானத்தில் அப்படியே மூழ்கி உட்காந்துருப்பேன். சரி சரி. ஸோ அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஒன்றுக்கு ஒன்றா அது அப்படியே அந்த நோக்கம் போயிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு கமர்ஷியல் ஜெயின் கம்யூனிட்டி அந்த சமுதாயம் இருந்தாலும் அந்த கம்யூனிட்டியோட பாதிப்போ எல்லாரும் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுற கம்யூனிட்டி இது. சரி சரி. பட் எனக்கு வந்து அந்த பிஸ்னஸில் அந்த நோக்கம் போகாமல் வெறும் தியானம், ஹீலிங் இந்த விஷயத்துலேயே வந்து அந்த ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி தான் அது வந்து ஆரம்பித்தது. அப்புறமா 1989 ப்ரொஃபஷன் நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏஎம்ஐயில் படித்தேன். நான் அதை படிச்சுட்டு இருக்கும்போது இந்த 89லேருந்து இந்த துறையிலேருந்து ஏதாவது செய்யணும், பண்ணணும், கற்றுக்கணும்னு சொல்லி தானாக ஒன்றா வந்தது. அது ஆஸ் இட் இஸ் அங்கேயே இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அடுத்தது என்னன்னு அப்படியே நோக்கிட்டு வரும்போது, ஆனால் எதுலேயும் நானும் மாட்டிக்கல. இப்போ ஒருத்தவங்க வந்து ஆரம்பத்தில் ஆமாம் நான் வந்து அக்யூப்ரெஷர் கற்றுக்கிட்டேன் அண்ட் இன்றைக்கி 60 வருஷமாக அந்த அக்யூப்ரெஷர் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு இருப்பாங்க. அது தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அவங்க அந்த ஒரு விஷயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, சரி இதுதான்
கம்ப்ளீட் அப்படின்னு நினச்சி அதுலேயே வந்து அவங்க ஸ்டிக்கே அங்கே ஸ்டிக் ஆகிட்டாங்க. சில பேர் யோகா அப்படின்னு இது பண்ணுறாங்க, அது அவங்க அதுலேயே இருக்காங்க. சில பேர் மெடிடேஷன் அப்படியே அதுலேயே இருக்காங்க. சில பேர் ரேக்கி அப்படின்னு சொல்லி அதுலேயே இருக்காங்க. புரியுதா? ஆமாம். சில பேர் ஹோமியோபதி, ஆயுர்வேதா அந்த மாதிரி ஒன்று இதுலேயும் போயிருக்காங்க. ஹோலிஸ்டிக்காக ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லை, இதுக்கு மீறியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் ஒன்று இருக்குது. அந்த செல்ஃபை வந்து செல்ஃபோட நம்ம வந்து இணைந்து போகிற ஒரு நிலை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய மாட்டோம். அதை நான் தேடி போயிட்டு இருக்கிறனால நான் எதுலேயும் மாட்டாமல் எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டுக்கிட்டேன், எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அங்கே அதில் என்ன இருக்குது, ப்ளஸ் எதுனா இருக்குது, மைனஸ் எது நமக்கு வந்து ஆன்மீகத்தை நோக்கி கொண்டு போகுது, எது வந்து ஜீவத்தை நோக்கி கொண்டு போகுது, அந்த இதே மட்டும் அப்படியே சூஸ் பண்ணி நம்ம வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ எங்கேயும் ஸ்டக் ஆகாமல் இது வரைக்கும் வந்து இவ்வளோ சேஞ்சஸ். அதனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி ஒன்றுமே உருவாக்கவில்லை நான். கிடையாது. ஏன்னா அந்த ஆர்கனைசேஷன் உருவாக்கினாலே நீங்கள் வந்து ஒரு கான்செப்டை கொடுக்கணும். ஆமாம், டூயிங்கில் வந்துடும். நீங்கள் ஒரு கான்செப்டை கொடுக்கணும். ஆமாம், இப்படி தான்டா, இதுதான் பேக்கேஜ், இது ட்ரைனிங், இது நீ கொடுத்துட்டே வா. ஆமாம், அப்படின்னு நிறைய ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஆமாம், அவங்க அங்கே போய் சேர்ந்துக்கலாம். அவங்க ஒரே கான்செப்ட் தான். இன்றைக்கி 50 வருஷமாக என்னடா டீச் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை அப்படியே டீச் பண்ணிகிட்டே தான் வராங்க. ஆமாம். ஆனால் எங்களுக்கு வந்து அப்படி என்னோட சுய இது மெத்தட் வந்து அப்படி இல்லை. 1 to 1 ஒருத்தர் உட்காரும்போது அங்கே சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் ஒரு புது விஷயங்கள் அங்கே தேவையாக இருக்குது. அந்த விஷயத்தை குணப்படுத்துவதற்காக, அந்த விஷயத்தை வழிநடத்துவதற்காக. அப்போ அந்த தேவை என்ன அப்படின்னு வரும்போது தானாகவே எனக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு தெரிய வர ஆரம்பிக்குது. அதை நோக்கி நான் வந்து போயிட்டே இருக்கேன். சரி. இப்போ இந்த பிராணி ஹீலிங், ரேக்கி இந்த மாதிரி ஹீலிங் பற்றி ஒருத்தர் இது பண்ணும்போது, பிராணி ஹீலிங்கில் என்ன பண்ணோம், இந்த கையில் வாங்குகிறோம், லெஃப்டில் எனர்ஜியை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம், ரைட்டில் எனர்ஜியை நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ அங்கே வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம் அவ்வளோ கொடுத்தா ஓகே. ஆனால் ரிசீவ் பண்ணுறது ஜாஸ்தி கொடுக்கறது கம்மியாக இருந்தால் அது உள்ள எக்ஸ்ட்ரா எனர்ஜி நமக்குள்ளே மாற்றிக்குது. சரி சரி. இல்லை ரிசீவ் பண்ணுறது கம்மி, கொடுத்துறது ஜாஸ்தியாக கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எல்லாம் இருக்கிற எனர்ஜி அதுங்க போயிடுது. ஸோ இந்த மாதிரி பிராணிக் ஹீலிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அடுத்ததுக்கு ரேக்கியில் போய் பார்த்தா, ரேக்கியில் நம்ம சேனலாக இருந்து நம்ம மூலிமா அந்த எனர்ஜி, யூனிவர்சல் எனர்ஜி நமக்குள்ளே வந்து நம்ம மற்றவங்களுக்கு அந்த ஹீலிங் வந்து நம்ம கைகள் மூலிமா அந்த ஹீலிங் போய் செலுத்துது. அப்போ அந்த மாதிரி அந்த எனக்கு நான் வந்து இந்த ரேக்கியோட கிராண்ட் மாஸ்டர். சரி. ரேக்கி கோர்சஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதில் வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டதுன்னா, சார் நீங்கள் இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு மூலமாக வந்து உங்கள் கைகள் மூலிமா எங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்குது, எங்களுக்கே டைரெக்டாக கிடைக்கிற மாதிரி செய்ய முடியாதா? ஸோ அங்கேருந்து தான் இந்த தேடல் நம்ம போகும்போது அப்புறம் பார்த்தா எங்கள் தாத்தா கொடுத்த அந்த ஹீலிங் மெத்தட், அதே ஹீலிங் மெத்தட் தான் இப்போ இங்கே அது யூஸ் ஆகுது. அப்போது நான் அவங்களுக்கு என்ன எனர்ஜி தேவையோ அந்த எனர்ஜி அவங்க மூலியமாகவே செலுத்தி அவங்களை குணப்படுத்துவது பண்ணுறோம். தவிர நம்ம வந்து அதில் ஒரு இன்டர்ஃபியரன்ஸோ அதில் வந்து ஒரு சேனலாக இருக்கிற மாதிரியோ ஒரு அது இல்லாமல் தானாகவே அங்கே வந்து நடக்கிறத நம்ம வந்து அதை அங்கே சேனலைஸ் பண்ணுறோம். தவிர நம்ம மூலியமாக சேனலைஸ் பண்ணி அந்த எனர்ஜியை கொடுக்குறது இல்லை. ஓகே. ஸோ இந்த மாதிரி தேடல் அந்த இயற்கையை நோக்கி ஒரு சேலஞ்ச் வரும்போது, அந்த இயற்கையை நோக்கி நம்ம தேடலில் போகும்போது நம்ம எதுலேயும் ஃபிக்ஸ் ஆக மாட்டோம். அந்த ரன்னிங் வாட்டரில் பார்த்திங்கன்னா ஓடுற ஆறு ரிவர்ஸ் அப்படி மேலேருந்து கீழே அப்படி அப்போ அந்த கற்கள் அது கூடயே ரொட்டேட் ஆகிட்டே வரும். அந்த கடைசியாக இருக்கிற இடத்துல
அந்த கற்களை பார்த்தீங்கன்னா அந்த கற்கள் அவ்வளோ ஷைனிங், ஒரு ஷேப்பு, ஆமாம் அது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அது அதோட அப்படியே சுற்றி 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 வந்துக்கிட்டே இருந்ததுனால சில கற்கள் அங்கேயே கிடக்கும். அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா பசை படைஞ்சி ஆமாம் அந்த கருளில் வந்து ஒரு பசுபசுப்புன்னு ஆகி ஒரு ஸ்மெல் அங்கே வந்து ஆமாம் மாட்டிக்கிட்டு இருக்குது. ஆமாம் அப்போது லைஃப் வந்து இந்த மாதிரி ஃப்ளோவில் இருக்குது. ஃப்ளோ நீ அந்த கற்கள் மாதிரி நீ மாட்டிக்கிட்டு இருக்க விரும்புறியா, இல்லை இந்த ஃப்ளோலேயே நீ வந்து ஃப்ளோ ஆக விரும்புறியா? இயற்கையோட போகிறது. அந்த இயற்கையோடு நம்ம இருப்பது தான் அந்த. இப்போ என்னோடய வாழ்க்கையிலையும் இப்படி தான் ஆச்சு. ஸோ எல்லா மெத்தடும் ஒன்று ஒன்றால் பார்த்தாலும் எதுலேயும் ஸ்டக் ஆகாமல், எதுலேயும் அதில் வந்து இது பண்ணாமல், நமக்குன்னு ஒரு இயற்கையான முறைகள் இருக்குது. அந்த இயற்கை முறையே தான் நம்ம வந்து இயற்கையை நோக்கி நம்ம போகணும், இயற்கையை நோக்கி நம்ம இருக்கணும். அந்த முறையை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம்னா எல்லாத்துலேயும் நம்ம அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு நம்ம இங்கே வந்து இது வரைக்கும் வந்திருக்கோம். சரி, நல்லா இருக்கு, சந்தோஷம். ஸோ கடைசியாக ஒன்று, ஜீவ சமாதி பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் மூலிமா. ஜீவத்துக்கு சமாதின்னு வந்து அவசியமே இல்லை. ஆல்ரெடி அது ஆதியில் இருக்கிற ஒரு பொருள் தான். ஸோ ஜீவன் வந்து அந்த ஆதி அந்தம் அதெல்லாம் மீறி இருக்கிற ஒரு ஆன்மா. அதுக்கு வந்து சமாதி அது எப்போவுமே இருக்கிறதே வந்து சமாதி நிலையில் தான் இருக்குது. ஸோ நான் சொன்னபடி அது எல்லாம் இந்த சுகத்தை நோக்கி, அந்த சுகத்தை எந்த சுகத்தை நோக்கினா இந்த சமாதி என்ற நிலையை நோக்கி. சமத்துவ புத்தி, சமாதி அப்படின்னா சமத்துவ புத்தி இல்லை. சில இதில் இது இப்போ சொல்லுவாங்க சம ஆதி, அந்த ஆதியை சமமாக்குறது. ஆமாம். ஸோ அந்த ஆதினா அப்போ ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் அதை சமமாக்குறது. அப்போ இது எதை சமமாக்கணும்? உடலை சமமாக்கணும், நம்ம பிராணத்தை சமமாக்கணும், உயிரை சமமாக்கணும், நம்ம மனசை சமமாக்கணும். தவிர ஜீவத்தை எப்படி சமமாக்க முடியும்? இது சமமாகும் போது அந்த ஜீவனோ இது சமமாகி அப்படியே எல்லாம் ஒழிஞ்சிடும். எப்போ இது வந்து இயற்கையோடு வரும்போது இதெல்லாம் தேவையில்லாதது, இது அப்படியே உடைஞ்சி விழுந்துடும். அப்போ என்னடா நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் தான் நிற்கும். கரெக்ட் தான். இப்போ அது ஜீவன் தான் நிற்கும்போது அதுதான் அது ஆல்ரெடியே சமாதி நிலையில் இருக்கு. அந்த சமாதி நிலையை நம்ம வந்து இந்த நோக்கி நம்ம எப்படி போகிறது அப்படின்னா, மெதுவாக நம்ம வந்து அப்படியே மூச்சையை கவனிக்க ஃபஸ்ட்டு ஆரம்பமே எந்த தியானத்துக்கும் சரி, எந்த இதுக்கும் சரி, ஃபஸ்ட்டு மூச்சையை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த மூச்சு வர்றது போகிறது கூட தெரியாது. நிறைய பேர் கேளுங்க மூச்சு எந்த மூக்கிலேருந்து வருதுன்னு அவங்க இப்படி பார்த்து அப்புறமா தான் அவங்க நல்லா சொல்ல முடியும் எந்த மூக்கில் அதிகமாக மூச்சு வருது, எந்த மூக்கில் அதிகமாக மூச்சு போகுது. அப்போ அவ்வளோ விழிப்புணர்வு நமக்கு மூச்சு 24 மணி நேரமும் ஓடிட்டுருக்கு. ஆனாலும் அதோட உணர்வு நமக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மூச்சு என்ற உணர்வை பிடிச்சி அப்படியே அடுத்த நிலை, அந்த மூச்சியே நமக்கு வந்து அடுத்த நிலைக்கு வந்து கொண்டு போய் அந்த மூச்சு வந்து உயிரோட எப்படி போய் நிற்கிறது, அந்த மூச்சியை விட்டோன்னே அடுத்த நிலை அந்த உயிரோட எப்படி போய் நிற்கிறதுன்னு சொல்லி மெதுவாக முறைகள் இருக்கின்றது.
அந்த முறைகளை ஒன்று ஒன்றா நம்ம கற்றுக்கிட்டு அந்த நிலையை நம்ம வந்து கண்டிப்பாக அடைய முடியும். ஆமாம். ஸோ இந்த உடல், மனசு, புத்தி, அகங்பாவம் எல்லாமே வந்து சிதறிய விட்டு அந்த உயிர்ன்ற நிலையில் நம்ம வந்து இருக்க முடியும். முழுமையாக நம்ம இருக்க முடியும். அது ஆமாம். என்ன பாசிபிள், அதுக்கு வழிகளும் இருக்கணும். உண்மை. எந்த கேள்வி உனக்கு அமைதியை கொடுக்கின்றதோ, எந்த கேள்வியை கேட்டால் நீ அமைதி நிலையை அடைவியோ, அதுதான் உனக்கு தேவையான. கேட்க கேட்க நமக்கு அமைதி நிலையில் போகுது அப்படின்னா, அப்போ நம்ம நிலையை வந்து அந்த கேள்வியும் சரி, அந்த பதிலும் சரி, அந்த நிலையும் சரி, அது வந்து சரியான ஒரு இதுக்கு போயிட்டுருக்கு. கேட்க கேட்க இன்னும் நிறைய கேள்விகள் உருவாகுதுன்னா, அப்போ அது நமக்கு இயல்பான பாதை அது இல்லை. என்னோடய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கும் போது எனக்கே ஆரம்பத்தில் ஏதோ அவங்க சொல்கிறாங்க, ரேக்கின்னு சொல்கிறாங்க, பிராணி ஹீலிங் சொல்கிறாங்க, இப்படி கை வைன்றாங்க, இப்படி எனர்ஜி போகுதுன்றாங்க, இப்படி ஹீலிங் போகுதுன்றாங்க. ஒன்றுலேயும் நம்பிக்கை இல்லை எனக்கு. ஆனால் பண்ணால் அங்கே சரியாகுது. ஆச்சரியம். ஸோ அங்கே சரியாகும் போது என்னடா இது எப்படி சரியாச்சுன்னு, சரி இது ஒன்று விஷயத்தில் சரியாக இருக்கும் போது இருக்குன்னா இன்னும் 2 விஷயம் பண்ணால் அதுலேயும் சரியாகுது. அப்போ சரியாகும் போது நமக்கு இப்போ ஏதோ இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி இப்படி தான் நம்ம வந்து நான் வந்து இதில் வந்திருக்கேன் தவிர அப்படியே ஒன்றும் ஃபுல்லாக மூட நம்பிக்கையோட ஆமாம் இதுதான் அப்படின்னு சொல்லி கண் மூடித்தனமாக வந்தது இல்லை. ஒன்றும் நம்ம வந்து அதில் அனுபவித்து இப்போ நம்ம பேசுகிறது வித் கன்விக்ஷன் பேசுகிறோம். நம்ம செயல்பட்டது, பார்த்தது, கண்கூடியாக நம்ம அந்த ரிசல்ட்டை பார்த்ததை மனசை வச்சு நம்ம பண்ணும்போது அது குணமாகுது. ஒருத்தர் வந்தார், இந்த மாதிரி பல்ஸை நான் ஃபஸ்ட் டைம் வர்றாரு, அந்த பல்ஸை டச் பண்ணி நான் வர சொல்கிறேன் ஸ்மோக்கிங்கை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி. அவர் அடுத்த சனத்துலேருந்து ஸ்மோக்கிங் விட்டுட்டார். அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப மாதம் அப்புறமா அவங்க மீட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றாங்க. நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம். அவர் ஸ்மோக்கிங் வந்து அவ்வளோ செயின் ஸ்மோக்கிங்காக இருந்தவர். நீங்கள் சும்மா ஒரு வாரத்தை சொன்னீங்க ஸ்மோக்கிங்கை விட்டுடுன்னு சொல்லி, வேறு ஒன்றுமே சொல்லலை. அவர் அந்த 1 செகண்டில் அந்த ஸ்மோக்கிங்கை என்ன பண்ணார்? ஸ்டாப் பண்ணிட்டார். என்ன பண்ணீங்க? நம்ம உண்மையாக சொல்ல வேண்டியிருக்கு, பயப்படாமல் சொல்ல வேண்டியது இருக்குது. நேரில் எப்படி இருக்கிறோம் அப்படி பச்சையாக சொல்ல வேண்டியதுதான் இருக்குது தவிர அதில் நம்ம வந்து கருணையோ தயாபட்சமோ இல்லாமல் இது சரியில்லை அவ்வளோதான் விடு, அவ்வளோதான். சரியில்லைன்னு கூட நான் சொல்லலை, இது விட்டுடு அப்படின்னேன். அவங்க உடனே அவர் வந்து விட்டுட்டார். ஸோ இது வந்து உங்களோட நிலை வந்து சுற்றி காட்டும். நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ஆழமாக தியானம் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ ஆழமாக சுத்தமாக இருக்கீங்க, எவ்வளோ டிசிப்ளின்டாக நீங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்க, உங்கள் சிந்தனை எப்படி இருக்குன்றது, இது அனைத்தும் அங்கே ஹீலிங்கில் வந்து தேவைப்படுது. பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி ஆச்சுன்னு சொல்லி இன்னொருத்தர் ஸ்மோக்கிங் பண்ணுறவர் வந்தார். அவருக்கு வந்து நாடியை பிடிச்சி ஆமாம் இவருக்கும் இப்படி சொல்லலாம்
அப்படின்ட்டு நான் சொல்ல வந்தேன்னா அது நடக்காது. அதான் அது அந்த நேரத்தில் அந்த நிமிஷம் அது எனக்கு நிமிஷத்தில் எனக்கு வந்தது. நான் சொன்னேன், அவரும் அங்கே வந்து பிடிச்சாரு, டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனால் அந்த அனுபவத்தை நான் அங்கேயே விட்டுடணும். அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஓஹோ நாடி இப்படி பிடிச்சி இதை அழுத்தி இப்படி சொன்னால் அவர் வந்து விட்டுடுறாருன்னா மற்றவங்க ட்ரை பண்ணால் அது கண்டிப்பாக நடக்காது. ஸோ இது நான் இது வரைக்கும் பண்ணலை. ஸோ அது சக்ஸஸும் சொல்லலாம், இல்லை இன்னும் வந்து சுற்றிட்டு இருக்கிற மாதிரி நிலையும் சொல்லலாம். ஒரு 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 ஆர்கனைசேஷனே இல்லாமல், ஒரு முறை இல்லாமல், ஒரு மெத்தட் இல்லாமல், இதுதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆழமாக இல்லாமல் இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த முறையும் அந்த சனத்தில் என்ன வருகின்றதோ அதுதான் நம்ம செய்கிறோம் தவிர, இது இப்போ இங்கே சரியாயிடுச்சா அது பேக்கேஜ் மாதிரி நோட் பண்ணி இது வந்து ஃப்யூச்சரில் அப்படியே வந்து கொண்டு போகிற மாதிரி நிலை இல்லை. அதை எடுத்து அப்படியே வாமிட் பண்ணுற நிலை இல்லை. அப்போ இந்த சனத்தில் எது நடக்கின்றதோ அது ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் பார்த்து செயல்படுறோம் அப்படின்னு ஒரு சொல்லும்போது, இதுக்கு நான் என்ன பேர் கொடுக்கறது, என்ன மெத்தட், சரி பேரை கொடுத்துட்றேன்னு நினைக்கிறேன், XYZ கொடுத்துட்றேன், இல்லை ஏதாவது ஒரு பேரை கொடுத்துட்றேன். நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, அந்த பேரை தான் நீங்கள் பிடிச்சிட்டு இருப்பீங்க தவிர நீங்கள் மாற மாட்டேன். ஆமாம் ஆமாம். நீ என்ன பண்ணுவேன், இவர் வந்து அந்த பேரை அந்த ஹீலிங் சொல்லியிருக்காரு, நான் அதை தான் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் அந்த பேரை தான் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ஹீலிங் மெத்தட்லேயே தான் நீங்கள் இருப்பீங்க தவிர புது ஹீலிங் மெத்தடுக்கு போவீங்களா? அப்போ நான் ஏன் சிஷியனை உருவாக்கலை அப்படின்னா, நான் குருவை தான் உருவாக்க விரும்புகிறேன். அதுதான் கரெக்டு. அவங்க வந்து அவங்க பாதையை அவங்களே தேடி கண்டுபிடிக்கணும். எல்லாரோட பாதை ஒரே பாதையாக இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு இந்த ஆட்டிடியூட் உள்ளே வந்துட்டாலே போதும், தானாக நடக்கும், தானாகவே அவங்களுக்கு அந்த பாதை கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்கள இதுதான் முறை, இது ஒன்று தான் வழி, இதுதான் உனக்கு சொர்க்கத்துக்கு பாதம், இதுதான் உனக்கு மோட்சத்துக்கு பாதம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறது இது இல்லை. இந்த மாதிரி 1008 பாதங்கள் இருக்குன்றது. மோட்சம் அடையிறதுக்கு 1008 பாதங்கள் இருக்குது, 1008 விதம் இருக்குன்றது. அது சில பேருக்கு இது சூட் ஆகும், சில பேருக்கு அது சூட் ஆகும். எதுவும் குறை சொல்கிற மாதிரியும் இல்லை, எதுவும் மகிழ்ந்து பேசுகிற மாதிரியும் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்தந்த செகண்டில் நம்ம பண்ணுறது அனைத்தும் சரியாக இருக்குது. சரியான நபர் என்கிட்ட வராங்க, சரியான வார்த்தை என்கிட்ட இருந்து வருது, சரியான ஹீலிங் அங்கே நடக்குது, சரியான முறை அங்கே நடக்கின்றது, சரியான இடத்தில் அது நடக்கின்றது. அதுதான் சக்ஸஸுக்கு காரணம். இப்போ இது வரைக்கும் இது ஆயிடுச்சு 89லேருந்து ஒரு முழு ப்ரொஃபஷனாக இது வந்து தேர்ந்தெடுத்தது. ஃபேமிலி இருக்கிறனால அதுக்கு தேவையான ஃபீஸோ அதை வந்து நாங்கள் வாங்கி இது செயல்பட்டுருக்கோம். அந்த ஃபேமிலியை வந்து காப்பாற்றுறதுக்கு. அண்ட் இறைவன் அந்த இயற்கை வந்து இது வரைக்கும் நம்ம வந்து யாருக்கிட்டேயும் போய் கையேந்த விடலை. உங்கள் ஃபேமிலிக்கு தேவைப்படுது, என் ஃபேமிலிக்கு தேவைப்படுது, என் உணவுக்கு தேவைப்படுது, இல்லை என்னோடய படிப்புக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி யார் இடத்துலையும் கையேந்த அவசியம் இல்லாமல் அந்த இயற்கை ஒன்றை பார்த்துக்கணும். அப்போ அந்த இயற்கை ஒன்றை பார்த்துக்குதுன்னா நீ சரியான வழியில் இருக்கிறேன்னு அர்த்தம். இதுக்கு மேலே எந்த ப்ரூஃபும் நமக்கு வந்து எங்கேயும் நாடி தேவையில்லை, எங்கேயும் போக தேவையில்லை. எல்லா ப்ரூஃபும் அங்கே வந்து அடங்கிடுது. இது வரைக்கும் உன்னோட வாழ்க்கை அவ்வளோ இயல்பாக, அவ்வளோ சுலபமாக, அவ்வளோ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னப்பா நீ வேலை பண்ணுறியா இல்லையா, ரிட்டையர்ட் லைஃபாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். யாரும் என்னை வந்து வேலை பண்ணுற மாதிரி பார்த்ததே இல்லை. ஆமாம், எல்லாருமே வேலை உழைக்கிறாங்கல்ல. இவன் என்னடா எப்போ இருந்தாலும் கம்னு உட்காந்துட்ருக்கான், கம்னு இது பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, இயற்கையாக எப்போ உனக்கு என்னென்ன டூயிங் போயிடுச்சு இல்லை, அது டூயிங் போய் பீயிங்கில் இருக்கும்போது இயற்கையாக எப்போ உனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்றதோ, என்னென்ன அவசியங்கள் இருக்குன்றதோ அது தானாகவே அங்கே வந்து கொண்டு கொடுத்துருது. நம்ம டூயிங்கில் போனால் தான் அத்தனையும் மாற்றணும். இது ஏதாவது செஞ்சு முடிக்கணும், இந்த வருஷத்தில் செஞ்சு முடிக்கணும், இல்லை இப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நம்ம மாட்டிக்கிட்டோம். அப்படி மாட்டாமல் இது இப்போ பண்ணுறது சரியான முறை,
சரியான இடம், சரியான மக்கள், சரியான பீப்புள், சரியான காலம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்தாலே போதும். அடுத்தது வந்து தானாகவே வில் பி டேக்கன் கேர். உன்னோட வருங்காலம் வந்து தானாகவே வந்து சரி சீர்திருந்துட்டும், சரியாயிடும். ஸோ அதுதான் வாவ் லைஃப் அப்படின்னு சொல்லி. இந்த லைஃப், இந்த செகண்ட் லைஃப்னா இந்த நிமிஷம் தான். எப்படி சொல்கிறீங்க லைஃப்னா இந்த நிமிஷம்? அதுதானே சொல்ல முடியும். ஃப்யூச்சரு பாஸ்ட் சொல்ல முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் பண்ண முதல் காரியம் என்ன? பிறந்தோன்னே முதல் காரியம் என்ன? லைஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னு அப்படி சொல்லலாம். பிறந்தோன்னே முதல் காரியம் என்ன? அழுவுறது சொல்கிறீங்களா? இல்லை, சுவாசத்தை உள்ள. அதான். எனக்கு கடைசி காரியம் என்ன பண்ணுவீங்க? சுவாசம் வெளியே போகிறது. அப்போ ஒரு சுவாசம் உள்ள, ஒரு சுவாசம் வெளியே, இவ்வளோதான் லைஃப். ஆமாம். இங்கே உட்காந்துருக்க யாருக்கும் தெரியுமா நமக்கு இது வந்து கடைசி சுவாசம்? தெரியவே தெரியாது. இப்போ நான் மூச்சை உள்ளே இழுக்கிறேன், ஆமாம் நிர்மல்ஜி அப்படி இப்படின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த மூச்சை வெளியே விடவே இல்லை, அப்படியே எனக்கு நின்று போச்சு. என்ன பண்ணுவீங்க? நிர்மல்ஜின்னு சொல்லுவீங்களா, இல்லை இந்த பாடியை எப்போ தூக்குவீங்கன்னு சொல்லுவீங்களா? அப்போ அங்கே நிர்மல்ஜி, ஹீலர், அது இது எல்லாம் கிடையாது. ஆமாம், அங்கே போயிடும். வெறும் ஒரு பணம் அப்படின்னு வந்து நிற்கும். இதுதான் வாழ்க்கையோட அடிப்படை உண்மை. ஆமாம். அப்போ வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா ஒரு மூச்சு உள்ள, ஒரு மூச்சு வெளியே விட, இதுதான் வாழ்க்கை. அதை வந்து வாவ் எப்படி ஆக்குறது? நான் இந்த செகண்ட் இந்த மூச்சு உள்ளே எடுத்தது, இது சிறந்த மூச்சு. இப்போ பண்ணுற காரியம் சிறந்த காரியம், இருக்கிற இடம் சிறந்த இடம், காலம் சிறந்த காலம், ஆமாம், நபர் சிறந்த நபர். அப்படின்னு அந்த மனநிலைக்கு வந்தோன்னு இப்போ இந்த மூச்சு விட்டாலும் சிறந்த மூச்சு. அப்போ விடுற மூச்சே சிறந்த மூச்சின்னு இருந்தால் எங்கே போய் அடைவீங்க? நீங்கள் சிறந்ததாகவே போய் அடைவீங்க. அப்போ எந்த மார்க்கம், மோட்ச மார்க்கம், இந்த மார்க்கம், அந்த மார்க்கம் எல்லாமே உங்களுக்கு தானாகவே அதை வந்து வழிகாட்டும். அதை தானாகவே அங்கே போய் அடைவீங்க. கரெக்ட் தான். ஸோ தேடலை விடுங்க. ஆமாம். அதனால தான் எங்கள் ஹீலிங்கில் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் தான் நாங்கள் ஹீலிங் பண்ணுறது. 3 நிமிஷம் தான், அவ்வளோதான். மேக்ஸிமம் 3 மினிட்ஸ். ஏன்னா அவங்க பயிற்சி, அந்த ஹீலிங் பயிற்சி பண்ணுறதும் வந்து அந்த 3லேருந்து 5 நிமிஷம் தான் அந்த பயிற்சியே இருக்குது. அந்த பயிற்சி அவங்க பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 3 நிமிஷம் பயிற்சி தான். ஏன் இந்த 3 நிமிஷம் பயிற்சின்னா, இப்போ வருங்காலத்தை நோக்கி அது வந்து தானாகவே வந்தது. நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணி எல்லாம் ஒன்றும் அது வந்து வரல. இது வந்து 2000 இது ஆரம்பிச்சிட்டோம். 1999-98 அதை வந்து இது ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை பாருங்கள். யாருக்காச்சும் அந்த 2 நிமிஷம் டைம் இருக்கா? இல்லை. அப்போவே வந்து வருங்காலத்தை நோக்கி, வருங்கால மக்களுக்கும் வருங்கால இதுக்கும் டைம் வந்து நெருக்கடியாக இருப்பதால் ஜஸ்ட் 3 மினிட்ஸில் அந்த பயிற்சியும் பண்ணி, நீங்கள் செல்ஃப் ஹீலிங்கும் பண்ணி, மற்றவங்களுக்கு ஹீலிங் பண்ணுறதுக்கு திறமையை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த முறை தான். அந்த 3 நிமிஷம்ன்ற முறை அது தானாகவே உள்ளேருந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் வந்து இது முறை தான் இப்போ வந்து ஃப்யூச்சருக்கு தேவையான முறையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்படியே ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அப்போ கோயிலெல்லாம் இல்லவே இல்லை.
காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம். அங்கேருந்து இந்த ரிஷி முனிவர்கள் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த ரிஷி முனிகள் யாகம்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாங்க. அப்புறமா அப்படியே கொஞ்சம் மாறி இந்த கோயில், அந்த யாகத்துலேருந்து கோவில், அந்த கோயில் கட்டி கோயிலுக்கு பூஜை கும்பாபிஷேகம் பண்ணுறது, கோயிலில் வந்து இது பண்ணுறது, அரசாங்கம் அதில் வர்றது, அரசாங்கம் அதை கட்டி காப்பாற்றுறது, அந்த மாதிரி கோயிலில் வந்து போக ஆரம்பித்தாங்க. அப்படி கோயில் போக ஆரம்பித்தும் அதில் வந்து சாட்டிஸ்ஃபை இல்லாமல் அப்புறமா யோகா என்ற பயிற்சி, யோகா தியானம் என்ற பயிற்சி வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே பரவ ஆரம்பிச்சது. புரியுதா? அப்போ யோகா தியானம் பண்ணுற இதில் இப்போ வாழ்க்கையை நெருக்கடியில் அடுத்தது என்ன அப்படின்னா அந்த வாவ் லைஃப் தான் இந்த ஃப்யூச்சரு. அந்த 3 நிமிஷம் அந்த இந்த பயிற்சியை செஞ்சாலே போதும், வாவ் லைஃபோட பயிற்சியை செஞ்சாலே போதும். அரகம் என்ற பேரில் வச்சு தான் இந்த பயிற்சியை வந்து கொடுத்துட்டு வரோம். இதுக்கு அர்த்தம் வந்து அதுதான் நான், எதுதான் நான், இந்த சனம் தான் நான், இந்த சனம்தான் நான்னா இந்த அரகம் என்ற அர்த்தம் வருது. அந்த அரகமில் இருந்தாலே நம்ம கர்மாக்கள் வந்து கிடைக்கிறதுக்கும் அந்த 3 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் அந்த பயிற்சியை வந்து செய்கிறதுக்கும். ஒருத்தருக்கு அந்த 6 மினிட்ஸ் கூட டைம் இல்லை அப்படின்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. யாரையும் வந்து ஒரு விஷயத்த திணிக்க முடியுமா? முடியாது. வாந்தி பண்ணிடுவாங்க. அவங்களே விரும்பி புரிஞ்சு வந்தால். ஸோ நாங்கள் வந்து இது வரைக்கும் மார்க்கெட்டிங் பண்ணதில்லை, எந்த இதுவும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதோ இல்லை இந்த இதுவும் பண்ணுறதோ போனதே கிடையாது. இது நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு கூட எங்களுக்கு ஆசை இல்லை. எங்களுக்கு ஆசை எதுன்னா இந்த முறை யாருக்கு தேவையாக இருக்குன்றதோ தானாகவே அவங்க தேடி வருவாங்க. நாங்கள் எதுவும் ஒன்று பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா மறுபடியும் நாங்கள் டூயிங்கில் போக அவசியம் இல்லைங்க. அதே பீயிங்கில் தான் நாங்கள் வந்து இருக்க விரும்புகிறோம். அப்போ அந்த பீயிங்கில் இருக்க விரும்பும்போது இந்த சனத்தில் இருந்தாலே போதும். இந்த விஷயம் நமக்கு இப்போ தேவையானது அமிர்தமாக இருக்குது. இதுலேயும் நாங்கள் வந்து மாட்டாமல் இதில் இன்னும் வேறு ஏதாவது நிலை வருதுன்னா அந்த நிலையும் இதில் சேர்த்து அப்படியே தான் போயிட்டுருக்கோம் தவிர அந்த நிலையும் நாங்கள் அப்படியே பிடிச்சது இல்லை. புரியுதா? புரியுது. அந்த நிலையில் இருக்கும்போது இப்போ அடுத்த நிலை இந்த சித்த வித்தை இந்த மாதிரி வாசி யோகம் இதெல்லாம் வரும்போது அந்த நிலையும் நாங்கள் போகிறோம். அதில் போய் அதை கொண்டு வந்து அந்த நிலையை எப்படி அடைகிறது? அந்த 3 நிமிஷம் 6 நிமிஷத்தில் எப்படி அடைகிறது? அதுக்காக அவங்க சிஸ்டம் தப்புன்னு சொல்ல வரல. எங்களோட நோக்கம் வந்து அந்த வருங்கால நெருக்கடியில் ஒருத்தர் வந்து நீங்கள் 2 மணி நேரம் தியானம் பண்ணுங்க, 3 மணி நேரம் தியானம் பண்ணுங்கன்னா அவங்களால முடியுமா என்ற கேள்வி. அப்போ என்ன அவங்களுக்கு பயிற்சியை பண்ணால் இல்லை நடந்தால் அந்த இயல்பில் அவங்க வந்து இருக்க முடியும், அந்த பீயிங்கில் இருக்க முடியும். பீயிங்கில் இருந்துட்டாலே அந்த நிஷ்டை வந்து தானே ஒரு செகண்ட் இப்படி தான் இந்த இது பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு நிஷ்டை வந்துடும், அங்கே அந்த ஹீலிங் இங்கே நடந்துடும். ஆமாம். அப்போது இப்படி நடக்கிற ஹீலிங்கை நம்ம முறையாக இப்படி உட்காந்துட்டு இப்படி உட்காருங்க, இப்படி செய்யுங்க, அப்படி பண்ணுங்கன்னு அந்த டூயிங் ப்ராசஸில் போகாமல் அந்த பீயிங் ப்ராசஸில் இருக்கிற முறையை அப்படியே அங்கே பிடிச்சிட்டோம்னா தானாகவே ஹீலிங் நடக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஆமாம். அண்ட் இதுவும் வந்து இதுதான் லாஸ்ட்டு. நாங்கள் வந்து அந்த முடிவுக்கும் இனி ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது எங்களுக்கு மார்க்கங்கள் இல்லை வழிகள் இதை பிடிச்சி நாங்கள் போயிட்டுருக்கும்போது வேறு ஏதாவது வழியோ மார்க்கங்களோ நமக்கு வந்து தெரிஞ்சதுன்னா அதை கண்டிப்பாக அப்படியே ஏற்றுக்கொண்டு
போய்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த விஷயத்துலையும் நாங்கள் நிற்க மாட்டோம், மாட்டோம், இதுதான் அப்படின்னு சொல்லி பிடிக்க மாட்டோம். ஸோ இதுதான் எங்கள் குடும்பத்துலேயும் சரி, எங்கள் ஃபேமிலிலையும் சரி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சரி, நீ என்னடா பண்ணுற என்ற கேள்விக்கு பதிலே கிடைக்காது. 20 வருஷம் முன்ன 30 வருஷம் முன்ன மீட் பண்ணுவேன், அவன் அக்யூப்ரெஷர் பண்ணுறான் போல இருக்குது அப்படின்னு, அவன் வந்து வாஸ்து பார்க்குறான் போல இருக்குது அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். அவன் வந்து ரேக்கி மாஸ்டர் அப்படின்னு சில பேர் இருக்குது. அவன் வந்து யோகா டீச்சர் அப்படின்னு சில பேர் இருக்குது. தவிர நான் என்ன இருக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது. நான் அக்யூபஞ்சரிஸ்டாகவும் இல்லை, யோகா மாஸ்டரும் இல்லை, ரேக்கி மாஸ்டரும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஐ ஆம் ஜஸ்ட் பீயிங். நான் வெறும் இருத்தல்ல இருக்கின்றேன். இதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு வந்தது, அந்த நேரத்துக்கு பார்த்தோம், அந்த நேரத்துக்கு அப்படியே உபயோகப்படுத்தணும், அந்த நேரத்துக்கு கடந்து போகணும், அதை அப்படியே போயிட்டே இருக்கும். ஆமாம். ஸோ எனக்கே வந்து நிறைய தடவை இது கடினமான கொஷன் ஆகிடுது. யாராச்சும் கேட்டால் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கே பதில் சொல்கிறதுக்கு முடியல. நான் என்ன பண்ணுறேன்னு சொல்ல முடியல. ஏன்னா இன்றைக்கி நான் சொல்லுவேன் இது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன், நாளைக்கு அதை நான் இருக்க மாட்டேன். என்னோட நிலை தெரியும் எனக்கு. ஸோ அந்த சுகத்தை நோக்கி, அந்த ஆன்மாவை நோக்கி இயல்பான, ரொம்ப ரொம்ப சிம்பிளான இயல்பான முறை எது கிடைச்சாலும் அதை நோக்கி நான் போயிட்டே தான் இருப்பேன். தவிர ஒரு இடத்துல இது கிடைச்சிடுச்சின்னு சொல்லி அங்கே நான் நிற்க போகிறதில்ல, மாட்ட போகிறதில்ல. இப்போ இதில் நீங்கள் எந்த பேர் எடுத்தாலும், இந்த வியாதி குணமாகுமா அப்படின்னு பேர் எடுத்தாலும் அது ஒன்றும் கிடையாது. அது அந்த மாதிரி வந்தவங்க குணமாகி போயிருக்காங்க. ஆனால் ப்ரிகாஷன் அண்டர்லைன் நோட் பண்ணிக்கோங்க, அவங்க குணமாகி போயிட்டாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் வந்தால் குணமாகி போயிடுவீங்கன்னு நாங்கள் சொல்லவில்லை. உங்களோட நிலை பொறுத்து இருக்குது, உங்களோட பயிற்சியை பொறுத்து இருக்குது, உங்களோட ஸ்ரத்தையை பொறுத்து இருக்குது, உங்களோட இன்வால்மெண்ட் கமிட்மெண்ட் பொறுத்து இருக்குது. நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா தானாகவே உங்களுக்குள்ளே அந்த சக்தி நோக்கி நீங்கள் வந்து போயிட்டு இருந்தீங்கன்னா தானாகவே நீங்கள் அந்த சுகத்தை அடைய போகிறீங்க. அப்போ ஆகிறதும் ஆகாததுக்கும் காரணம் யார்? அவங்களோட நிலை தான். அவங்களோட நிலை தான். எங்களால் வெறும் வழியை தான் காட்ட முடியும். ஆமாம். ஸோ இந்த 1-to-1 ஹீலிங்கில் வழியை மட்டும் காட்டுறோம், இப்படின்னு பாதையை காட்டிடுறோம். நடக்கிறது நீங்கள் தான் நடக்க வேண்டியிருக்கு. ஆனால் சந்தோஷமான எங்கள் நிலை என்ன, எங்களோட அனுபவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான எந்த வியாதியும் நீங்கள் பேர் எடுத்துடலாம். நான் இப்போ அந்த பேர் எடுத்தால் அந்த வியாதி நமக்கு இருக்கான்னு அதெல்லாம் ஞாபகம் வரும் நமக்கு. அதனால் அந்த பேரே எடுக்கிறது இல்லை. ரெண்டாவது, எங்களுக்கு நாடி வரவங்கள நாங்கள் பேஷண்ட்டுன்னு சொல்கிறதே இல்லை. கிடையாது, ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டே கிடையாது, நம்ம தான். ஏன்னா அதுவே வந்து ஒரு ப்ரோக்ராம் உங்கள் மைண்டில் ஏற்றிடுறாங்க. நீ வந்து இந்த பேஷண்ட்டுன்னு ஏற்றிடுறாங்க. அதுவே ஒரு ப்ரோக்ராம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் யாரையும் வந்து பயப்படுத்துகிறதும் இல்லை, யாரையும் நீ வந்து இப்படின்னு சொல்லி அப்படி ஃபோர்ஸ் பண்ணி அதை கொண்டு வரதும் இல்லை. உண்மையை கேட்டால் அவங்கள தைரியத்தை தான் சொல்கிறோம் தவிர, அந்த தைரியத்தை தான் கொடுக்குறோம் தவிர வேறு ஒன்றும் நாங்கள் வந்து தைரியம் வந்துட்டாலே உள்ளே வந்து தானாகவே அந்த எனர்ஜி உங்களுக்கு கைட் பண்ணி ஆரம்பித்து அடுத்தது எந்த நிலைக்கு போகணும், என்ன செய்யணும்னு சொல்லி வர ஆரம்பித்தோம். இதில் என்ன ஆச்சுன்னா, ஒரு பேஷண்ட்டை ஒரு டாக்டர் வந்து இப்படி பார்த்துட்டு இருந்தார். இப்படின்னா பல்ஸ், அலோபதி டாக்டர் பல்ஸ் என்ன பார்க்குறது, ஒரு செகண்டில் எவ்வளோ துடிப்பு, நாடி துடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்துட்ருக்காரு. அதை அப்படி கையை வச்சு கடிகார பார்த்தாரு.
அப்படின்னு சொல்லி பண்ணது. அது அவங்க பாவம் அந்த படுத்துட்டு இருக்கவங்க பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே அவங்க மனசில் வந்து பயமாயிடுச்சு. ஐயோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு, ஆனால் இவர் வந்து பார்த்ததில்ல, இவரோட வாட்ச் கெட்டு போச்சு. சரியில்லை. ஸோ நம்ம அந்த அவங்க அந்த கிளைண்ட்டுன்னு வரும்போது அவங்க எதிரில் நாமும் எப்படி இருக்கிறோம் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். தவிர ஆமாம் ஆமாம். நமக்குள்ளே ஒரு பயத்தை வச்சுக்கிட்டு, நமக்குள்ளே வந்து ஒரு ஒரு டவுட்டை வச்சுக்கிட்டு, ஒரு சந்தேகத்தை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம கையை வைக்கக்கூடாது. ஏன்னா இது அவங்க வாழ்க்கையோட விளையாட ஆரம்பிச்சிருவோம். ஆமாம். ஸோ நாங்கள் கவுன்சிலிங் ரூம் பண்ணுறோம், நிறைய இதுவும் பண்ணுறோம், ஹீலிங் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். பட் எல்லாமே வந்து அந்த பீயிங் லெவலில் தான் நடக்குது தவிர ஒன்றுமே பிளான் பண்ணி பண்ணுறதில்ல. புரியுது. ஸோ ஒன்றுமே பிளான் பண்ணி பண்ணுறதில்ல, ஆனால் எல்லாமே பிளானோடு நடக்குது. இதுதான் வாவ் லைஃப். நத்திங் இஸ் பிளான் பட் எவ்ரி திங் இஸ் பிளான்ட். இப்போ நீங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இது ஒன்று புது கேப்ஷன் எனக்கு வந்திருக்கு ஆட்டோமேட்டிக்லி. ஸோ நத்திங் இஸ் பிளான்ட் பட் எவ்ரி திங் இஸ் பிளான்ட். வேறு ஏதாச்சும் இருக்குங்க? நீங்கள் தான் கேட்கணும். இதுவும் இல்லை. போதுமா? ஸோ எல்லாருக்கும் நம்ம வேண்டிக்கிறது சொல்கிறது ஒரே விஷயந்தான். எதுலேயும் மாட்டிக்காதீங்க. ஹேபிட் மாதிரி எதையும் வந்து அந்த ஒரு வட்டத்துலேயே இருக்காதீங்க. அந்த வட்டத்தை ஒடிங்க, அந்த வட்டத்துலேருந்து வெளியே வாங்க. அந்த வட்டத்துலேருந்து வெளியே வந்தாலும் அடிப்படை கட்டுப்பாட்டுடன், அடிப்படை டிசிப்ளினுடன் நீங்கள் வந்து தொடர்ந்து போகணும். இது வந்து பத்தாஞ்சலி சூத்திரம், அந்த அஷ்டாங்க யோகம் இப்போ சொன்ன விஷயங்கள் ரொம்ப நானும் வந்து நிறைய இடத்துல அதை பார்த்து, நிறைய இடத்துல அதை அப்ளை பண்ணி பார்த்தா கரெக்டாக எல்லா இடத்துலையும் அதை வந்து கரெக்டாக வந்து அமையுது, அது கரெக்டாக வந்து சேருது. ஸோ ஃபஸ்ட்டு நியமாக அது சுத்தம் டிசிப்ளினை வந்து நோக்கி இருக்குது. அது அடிப்படையாக ஃபஸ்ட்டு அது இருக்கணும் உங்களுக்கு. அதை பற்றியே ஒரு தனியாக வீடியோ நம்ம வந்து உருவாக்கப்படும், தனியாக வந்து தேவையாக இருக்கும். அந்த அஷ்டாங்க யோகாத்தில் அந்த 2 நியமா என்ன அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா வருது ஆசனம், பிராணாயாமம், முத்ரா, அதுக்கப்புறமா பிரத்யாரா தியானம், சமாதி. இந்த 8 நிலையும் நமக்கு வந்து, ஸோ எந்த பயிற்சி பண்ணாலும் சரி இந்த 8 விஷயங்கள் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அடிப்படை சுத்தம் இருக்கணும், அடிப்படை டிசிப்ளின் இருக்கணும், நம்ம ஆசனம் கரெக்டாக இருக்கணும், எப்படி நம்ம உட்கார்றது, என்ன பண்ணுறது, நம்ம உயிரை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும், பிராணாயாமம் நம்ம உயிரை கரெக்டாக வச்சுக்கணும், பிரத்யாரா வந்து வெளிநோக்கி போகாமல் உள்நோக்கி நீங்கள் பயணிக்கணும். அண்ட் கான்சன்ட்ரேஷன்
தாரணா, அங்கே வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு நிலை அது பண்ணோன்னே உங்களுக்கு தியானம் என்ற நிலை தானாகவே கிடைக்கும். தானாகவே வரும். அந்த தியான நிலை உங்களுக்கு நிஷ்டைக்கு கொண்டு போகும், அது சமாதிக்கு கொண்டு போகும். அது கடவுள். அந்த சமாதியை கொண்டு போகும்போது நம்ம வந்து அந்த இயற்கையோட ஒன்றிணைகிறோம். இருந்தாச்சு அதுதான். எது இயற்கை இல்லாத இருந்ததோ அதெல்லாம் விட்டுட்டோம். ஆமாம். அந்த இயற்கையோடு இருந்துட்டோம். ஆமாம். ஸோ எப்போவுமே நம்ம இயற்கையோடு தான் இருக்கிறோம். அப்போ தான் இயற்கையோட இருக்கிறோன்னு இல்லை, எப்போவுமே நம்ம இயற்கையோடு இருக்கிறோம். ஆனால் நம்ம புத்தி, நம்ம மனசு, நம்ம அகம்பாவம், நம்ம உடல் அது வந்து இயற்கை விலகி போகிறதுனால தான் அந்த அத்தனை பிரச்சனைகளும் இருக்குது. ஆமாம். சரி, இது நமஸ்காரம் சொல்லி முடிச்சு. ஆத்மா நமஸ்காரம்.